நீங்க எல்லோரும் இந்த வண்ணமாக நம் போன தடவை நாம் பார்த்த காரியங்கள், நாம் படித்து தேவ வாசனத்தை தியானித்து கர்த்தர் நம்மளோடு பேசிய காரியங்கள் ஆபகுக் புத்தகத்தில் இருந்து. போன தடவை நம்ம பேசிய காரியங்கள் ஆபகுக் புத்தகத்திலே தீர்க்கதரிசி புத்தகம் என்று பார்த்தோம். அதைத்தான் இன்று படித்தோம். இந்த ஆராதனைக்கு முன்பாக நாங்கள் படித்தது ஆபகுக் 3வது அதிகாரம். நீங்கள் எல்லோரும் அந்த அதிகாரத்தை தியானித்து இருப்பீர்கள். ஆகையாலே இந்த புத்தகத்திலே கர்த்தர் என்னத்தை சொன்னார், என்னத்தை செய்ய சொன்னார், என்ன நடந்தது என்பதை குறித்து நாம் போன வாரங்களிலே பார்த்திருந்தோம். ஆபகுக் என்ற ஒரு தீர்க்கதரிசி தேவனிடத்திலே முறையிடுகிற காரியம், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு பேசவில்லை, யூத தேசத்துக்கு பேசவில்லை, புறஜாதிகளுக்கு பேசவில்லை. அவர் என்ன செய்கிறார்? ஆபகுக் பேசுகிறார். ஆபகுக் என்ற தீர்க்கதரிசி ஒரு கேள்வி கேட்கிறார் ஆண்டவரை பார்த்து. முதலாவது நான் சுருக்கமாக அதை சொல்லிவிடலாம், வராதவர்கள் இதை புரிந்து கொள்வார்கள். அதாவது இந்த புத்தகத்திலே ஆரம்பத்திலே ஆபகுக் தீர்க்கதரிசி ஆண்டவரை நோக்கி, தேவனே, ஓ லார்ட், how long அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எவ்வளவு நாட்கள் நீர் இருப்பீர்? என்ன நடக்கிறது? பூமியிலே பாவம் தலைவரித்து ஆடுகிறது, ஜனங்களுக்குள்ளே வேத வார்த்தை இல்லை, அந்த வேத வார்த்தை பலனற்று கிடக்கிறது, இவ்வேற்பட்ட காரியங்கள் நடக்கிறது, நீர் என்ன செய்கிறீர்? நீர் கடவுள் தானா? அப்படி என்றால் நீர் ஏன் இதை கேட்காமல் இருக்கிறீர்? இந்த பாவத்துக்கு விடுதலை கொண்டு வரவில்லையே, இதற்கு ஏன் ரட்சிப்பு கொண்டு வரவில்லை என்று ஒரு கேள்வியை ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். இன்று நீங்கள் நானும் ஆண்டவரை நோக்கி கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக நாம் ஜெபிக்கிறோம், நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம், ஆண்டவரே எங்கள் தேசத்தை ரட்சியும் என்று சொல்லி கனத்தோடு மகிமையோடு நம் தேவனிடத்தில் கேட்கிறோம். அப்படித்தான் அவரும் கேட்கிறார். ஆனால் அவர் கேட்கும் பொழுது என்ன செய்கிறார் என்றால், எதுவரைக்கும் நீர் இருப்பீர்? கேள்வியாக கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் கொடுத்த பதில் தான் நம் 11வது வசனம் வரைக்கும் பார்த்தோம். ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தார் அதை நாம் படித்திருந்தோம், பார்த்திருந்தோம். என்ன செய்ய போகிறேன்? ஆபகுக் எதிர்பார்த்தது, ஆண்டவர் இஸ்ரவேலுக்குள்ளே நடக்கக்கூடிய பாவங்களை நிர்மூலமாக்கி அந்த பாவத்துக்கு பரிகாரமாக ஒரு விடுதலையை கொண்டு வருவார், அல்லது ஒரு தலைவரை எழுப்பி அவன் சில காரியங்களை செய்து ரட்சிப்பின் பாதையில் ஜனங்களை நடத்துவான். இப்படியெல்லாம் நினைத்து ஆபகுக் கேட்டிருக்க கூடும். ஆனால் கர்த்தர் கொடுத்த பதில் வித்தியாசமாக இருந்தது. அவர் சொன்னார், அப்படி அல்ல, நான் இன்னொரு பாவியை எழுப்பி கொண்டு வருவேன். பாபிலோன் தேசத்தை அசீரியர்களுக்கு மேலாக கொண்டு வந்து உங்களை வெட்டுக்கிளிகள் பட்சிப்பது போல, வெட்டுக்கிளிகள் இலைகளை பட்சிப்பது போல இஸ்ரவேல் சந்ததியை அவர்கள் பட்சித்து போடுவார்கள். அப்படி ஆண்டவர் சொன்னார். இதை கேட்ட உடனே ஆபகுக் கொடுக்கிற பதில் என்ன? இப்ப ஆபகுக் கேள்வி கேட்டார் ஆண்டவரை பார்த்து. இப்ப ஆண்டவர் பதில் கொடுத்தோம்னா ஆபகுக்கோட நிலைமை என்ன? அதுதான் நம்ம 2வது அதிகாரத்துல 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தாவே, 12லிருந்து நாங்க பார்க்கும் பொழுது, தேவனின் பரிசுத்தமானவர் அல்லவா? இப்ப அது ஒரு வார்த்தையை படிக்க கேட்கலாம். 17 வரைக்கும் 12லிருந்து, கர்த்தாவே, நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தருமானவர் அல்லவா? நாங்கள் சாவதில்லை. கர்த்தாவே, நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர், கண்மலையை தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னை துரோகிகளை நீ நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன? மனுஷரை சமுத்திரத்து மச்சங்களுக்கும் அதிகாரி இல்லாத ஊர்வனத்துக்கும் சமானமாக்குகிறது என்ன? அவர்கள் எல்லாரையும் தூண்டிலினால் இழுத்துக் கொள்கிறான். அவர்களை தன் வலையினால் பிடித்து தன் பரியிலே சேர்த்துக் கொள்கிறான். அதனால் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறான். ஆகையால் அவைகளினால் தன் பங்கு கொழுப்புள்ளதும் தன் போஜனம் ருசியுள்ளதுமாயிற்று என்று சொல்லி அவன் தன் வலைக்கு வலியிட்டு தன் பரிக்கு தூபம் காட்டுகிறான். இதற்காக அவன் தன் வலையை இழுத்து அதில் உள்ளவர்களை கொட்டி கொண்டிருந்து இரக்கமில்லாமல் ஜாதிகளை எப்போதும் கொன்று போட வேண்டும். நன்றாய் கவனியுங்கள். இந்த நாட்களிலே நீங்க அந்த வேத புத்தகத்தை கையில வைத்திருப்பீர்கள். அந்த ஒவ்வொரு வசனத்தையும் தியானிக்கும்படி இதை கேட்க வேண்டும். இங்கே நடக்கிறது என்ன? தேவன் பதில் சொன்ன உடனே ஆபகுக் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, என்னது இது? இவர்கள் பாவம் செய்கிறார்கள் என்று சொல்லி நான் முறையிட்டேன். ஆனால் நீர் கொண்டு வருகிறவர்களோ மகா பாவிகள். அவர்கள் ஊர்வனைக்கு அதிகாரிகள் அல்ல. ஊர்வனை என்றால் அந்த பூச்சி புழுகளுக்கு அதிகாரி இல்லை, அதை நடத்தி கொண்டு போவதற்கு. யார் வேணாலும் கொள்ளலாம், யார் வேணாலும் எரிச்சு போடலாம், இன்னமும் செய்யலாம். அதுக்கு அதிகாரி இல்லை. பறவைகள் பறந்து ஓடி போயிடுது.
ஆனா இதுக்கு அதிகாரி இல்லையே. அப்படி எங்களை அதிகாரி இல்லாதவர்களாக பூச்சி புழுகளை இழுப்பது போல அவர்கள் இழுத்துக் கொண்டு போய் விடுவார்களே, அவ்வேற்பட்ட கொடூரர் மத்தியில் எங்களை விடப் போகிறீர்களா? நீதிமானை அநீதி உள்ளவன் விழுகப் போகிறானா? இது எந்த வகையில் நியாயம் என்று சொல்லி மீண்டும் ஒரு கேள்வியாக அவர் வைக்கிற விண்ணப்பத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அதற்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? அப்படி என்றால் ஆண்டவர் சொல்லுகிறது என்ன என்று சொல்லி 2வது அதிகாரம் முழுவதுமாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் 2வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து கடவுள் ஆபகுக்கை பார்த்து பேசுகிறார். நீ கேட்டதற்கு பதில் இந்தா, நான் பேசுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறவராய் இருக்கிறதுனால் தேவன் அந்த அதிகாரம் முழுவதும் தேவனே ஒரு மனிதனோடு பேசுகிறார். அப்படி பேசும் பொழுது 2வது வார்த்தையை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அது நிச்சயமாக வரும், தாமதித்தாலும் வரும், ஆனால் தாமதிப்பது இல்லை. விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒரு பலகையில் எழுது, போய் எழுது, இந்த தரிசனத்தை எழுதுவை, அதிலே போபவர்கள் பார்த்து செல்லட்டும், அதிலே நிற்பவர்கள் கேட்டு செல்லட்டும், தாமதித்தாலும் கர்த்தருடைய பதில் வரும். இது ஆண்டவருடைய 2வது வருகைக்கு கூறிய காரியத்திலேயும் இதில் அடங்கி இருக்கிறது. இந்த ஆபகுக்கு கொடுக்கப்பட்ட பதில் நீங்கள் அநேக தீர்க்கதரிசி புத்தகத்திலே இயேசுவின் வாழ்க்கை, இயேசு வரப்போவதையும் இயேசுவின் 2வது வருகையை குறித்து கூட நிறைய இடங்களிலே பேசியிருக்கு. அதே போல இந்த இடத்துல ஆண்டவர் இயேசுவின் வருகையின் போது நடக்கக்கூடிய காரியத்தை குறித்து பேசுகிறார். வருகின்ற வசனங்களிலே அதை நாம் பார்க்க முடியும். அப்படி என்றால் தேவன் சொல்லுகிறார், பலகையில் எழுதி வை, இவர்கள் பார்த்து படித்து அதை புரிந்து கொள்ளட்டும். இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, பிரியமான தேவன் நல்லா கவனிங்க. நம்ம பார்த்துட்டோம், ஆபகுக்கு ஒரு கேள்வியை வச்சாரு, ஆண்டவர் பதில் கொடுத்தாரு. இவர் நினைச்சாரு கர்த்தர் இப்படி பேசுவாரு, அப்படி செய்வாரு, எனக்கு மருந்து கொண்டு வருவாரு, என்னை கேட்டுவாரு, ஆற்றுவாரு, எல்லாம் செய்வாரு, நான் என்ன பாவம் செஞ்சாலும். நீங்க ஒண்ணு நல்லா வழங்கி கொள்ளணும், உண்மையா இருப்பதற்கும் விசுவாசமா இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. உண்மையோடு விசுவாசமா இருப்பதும் உண்மை இல்லாம விசுவாசமா இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. என்னன்னு கேட்குறீங்களா? நன்றாக கவனிங்க. இப்ப ஒரு பாட்டில் குடிக்காதன்னு எழுதியிருக்கு, சரியா? குடியை கிடக்கும், அது எல்லாத்தையும் கெடுத்து போட்டுரும் அப்படின்னு எழுதியிருக்கு. ஆனா இவன் வாங்கி குடிக்கிறோம். இது எப்படி இருக்கு? குடிச்சது மட்டும்தான் இவன் அடுத்தவங்க அட்வைஸும் பண்ணணும். இது எப்படி இருக்கு? அப்ப இப்ப ஆண்டவர் இவனுக்குள்ள என்ன தெரியுமா? நம்ம விசுவாசி, தேவனை விசுவாசிக்கிறவங்க குடிச்சிட்டு வந்து ஆலயத்தில் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள என்ன நம்பிக்கைன்னா, என்னதான் இருந்தாலும் கர்த்தர் கைவிட மாட்டாங்க, நான் பரலோகம் போயிடுவேன். இன்னைக்கு அந்த விசுவாசத்துல நான் விசுவாசமுடைய ஒரு நீதிமனை, அதனால விசுவாசத்தோட நான் இருக்கிறேன், ஒரு நாள் நான் விட மாட்டேன், பரலோகம் போயிடுவேன். ஆனா என்ன செஞ்சுட்டு வந்திருக்க? நல்லா பண்ணிட்டு பாவம் பண்ணிட்டுக்கா எத்தனை நாள் பிரிய செய்வ? இந்த விசுவாசம் என்ன விசுவாசம்? நீங்க நல்லா யோசிக்கணும். ஆனால் குடியை நிறுத்தி விசுவாசிப்பது உண்மையுள்ள விசுவாசம். ஆகையால அந்த விசுவாசத்தை நாம் முன்னோக்கி பார்க்க வேண்டும். அங்கே அதைத்தான் சொல்லுகிறார்கள். இப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கிற 4வது வசனம் நான் படிக்கிறேன். இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்கு செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். மிக முக்கியமான ஒரு வசனம். இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்துதான் மார்ட்டின் லூதர், வேதாகமத்தை நீங்கள் படித்திருப்பீர்கள், நாங்கள் வேதாகம படிப்பில் இதை குறித்து படித்திருக்கிறோம். மார்ட்டின் லூதர் எதை கொண்டு வந்தார், என்ன செய்தார்? அவர் கொண்டு வந்ததன் முக்கிய அவருடைய இயக்கத்தின் முதல் வசனம் எதை கொண்டு வந்தார் என்றால், நீதிமான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற ஒரு வார்த்தையை வைத்துத்தான் அவர் தன் ஊழிய பாதையை தொடங்கி வெற்றியின் சின்னத்திலே அநேக காரியத்தை தேசத்துக்கு எடுத்து சொன்ன மார்ட்டின் லூதர் கொண்டு வந்த காரியத்திலே இந்த வசனம் அடிப்படையாக இருக்கிறது. பிரியமான தேவஜனமே, இப்பொழுது நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். நீங்க நல்லா உங்களுக்கு கவனிக்கணும். இன்னைக்கு நடக்கக்கூடிய காரியங்களை பார்த்து, தேசத்திலே நடக்கக்கூடிய காரியங்களை நீங்களும் நானும் பார்த்துட்டு தேவனை எடை போடுவதல்ல, தேவன் இப்படிப்பட்டவர் ஒன்று நினைப்பதல்ல. உதாரணத்திற்கு இந்த தேசங்களிலே அழிவு வருகிறது, கொடிய ஜனங்கள் கொடியமாக இழுக்கப்பட்டு மரணத்துக்குள்ளே போகிறார்கள். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் பார்க்கிறேன். கண்ணால் பார்ப்பது விசுவாசத்தில் நான் பார்க்க முடியாது. ஆனால் எப்படி நான் ஆண்டவரை பார்க்க முடியும் என்றால், என் விசுவாசம் எப்படி இருக்கும் என்றால், வேத வார்த்தையின் மூலமாக நான் ஆண்டவரை பார்க்கும் பொழுது என் விசுவாசம் உறுதி உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா.
சோ நான் விசுவாசிப்பது எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்க வேண்டும். ஆகையால் தான் முதல் வசனம் சொல்லுகிறது, இந்த தீர்க்க தரிசனத்தை எழுதி போடு, இந்த வார்த்தையின் மூலமாக அவர்கள் என்னை விசுவாசிக்கிறேன். அப்ப வார்த்தைக்கு உள்ளாக நான் போய் விசுவாசிப்பது, தேவனை பார்த்து தேவனுடைய காரியங்களுக்கு விசுவாசிக்கிறேன். ஆனால் வார்த்தை இல்லாமல் நான் விசுவாசிப்பது, அது உண்மை இல்லாத விசுவாசமாய் இருக்கிறது, அது செத்ததற்கு சமமாய் இருக்கிறது. அப்ப இங்க என்ன சொல்லுகிறார் என்றால், என்ன நடந்தாலும் கர்த்தருக்குள்ளே நான் இருப்பேன், ஆனால் நான் ஜெயம் பெறுவேன். இந்த 2வது அதிகாரம் முழுவதுமாக ஆண்டவர் பேசுகிறார். இங்க பாருங்கள், அதாவது முதலாவது இந்த 6வது வார்த்தையை பாருங்கள், 9வது வார்த்தை, தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டும் என்று தன் கூட்டை உயரத்திலே வைக்கும்படிக்கு தன் வீட்டுக்கு பொல்லாத ஆகாயத்தை தேடுகிறவனுக்கு ஐயோ. அப்ப பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவனுக்கு ஐயோ. இப்ப என்னத்துக்காக இதை சொல்றாருன்னா, பாபிலோனரை எழுப்பி கொண்டு வர்றாரு ஆண்டவர். கொண்டு வரும் பொழுது அவர்கள் பாவம் செய்வார்கள், அவர்கள் பாவிகளை வச்சு என்னை தண்டிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாரு. அப்படி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் அவர்களையும் தண்டிப்பேன். காரணம் என்னவென்றால் இந்த காரியத்தை சொல்றாரு, இந்த காரியங்கள்னால அவனையும் நான் அழிப்பேன். எப்படி தெரியுமா அழிக்கிறாரு? பாபிலோன பெர்சியர்களை கொண்டு வந்து பாபிலோனர் என்ன செய்யறாரு? கத்தம் பண்ணிடுறாரு, காலி பண்றாரு. இப்ப பாருங்க ஆண்டவருடைய பதில் எப்படி இருக்குன்னு. நீங்களும் நானும் நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஆண்டவர் இப்படி செய்வாரா அப்படி செய்வாரு. ஆனா அவர் செய்த விதத்தை இங்க பாருங்க. இப்ப என்னென்னத்துக்கு ஐயோன்னு சொல்றாரு, இவங்க கிட்ட என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஒரு 5 ஐயோ இதுல எழுதப்பட்டிருக்கு. 12வது வசனம் சொல்லுகிறது, 12, இரத்த பணிகளாலே பட்டணத்தை கட்டி அநியாயத்தினாலே நகரத்தை பலப்படுத்துவதற்கு ஐயோ. அடுத்ததாக இரத்தப்பழியினாலே, இன்றைய நாட்களிலே தேசங்களிலே எப்படிப்பட்ட கோபுரங்களை எழுப்பினார்கள், எப்படிப்பட்ட வழிமுறைகள், எப்படிப்பட்ட அரசியல், எப்படிப்பட்ட ஆட்சி நடக்கிறது, எப்படிப்பட்ட தலைவர்கள், எப்படி தேசம் போய்கொண்டு இருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒரு 5 மாசத்துக்கு முன்னால தேசம் எப்படி இருந்துச்சு? எங்களால எல்லாம் செய்ய முடியும், கடலுக்குள்ளே நாங்கள் எதையும் செய்வோம், கடலுக்கு மேலையும் செய்வோம், விண்வெளி கற்களை உடைப்போம், எல்லாமே செய்வோம் என்று சொல்லி தேவ ஆலயங்கள் பூட்டப்பட்டது. பிரியமான தேவஜனமே, தேவ ஆலயங்கள் பூட்டப்பட்டது, ஆலயங்கள் விற்பனைக்கு போனது, மதுபான கடைக்கு ஆலயங்கள் விற்கப்பட்டது, ஆலயங்கள் உலக காரியங்களுக்கு விற்கப்பட்டது. அப்படி என்றால் என்ன நடந்தது? ஆலயம் பூட்டுகிறார்கள் என்றால் ஜனங்கள் அங்கே இல்லை, தேவனை தேடுகிற கூட்டம் இல்லை. அப்படிதானே? என்ன நடந்தது? இன்னொரு காரியத்துக்கு சொல்லுகிறார், 15வது வசனம், தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து தன் துருத்தியை அவர்கள் அண்டையிலே வைத்து அவர்களுடைய நிர்வாணங்களை பார்க்கும்படிக்கு அவர்களை வெறிக்கப்படுகிறவர்களுக்கு ஐயோ. நல்லா பண்ணீங்க. கனடா தேசமா இருக்கட்டும், அமெரிக்கா தேசமா இருக்கட்டும், ஒரு நாள் வச்சிருக்கிறாங்க. என்ன நாள் தெரியுமா? நிர்வாண நாள். எவ்வளவு ஒரு வருத்தமான செயல். நிர்வாண நாள். அந்த நாள் நான் டொரண்டோ மாநிலத்திலே நான் இருந்தேன். ஒரு நாள் நான் வேலை செய்யும் பொழுதே ஒரு ஹோட்டலிலே நான் செஃப், ஒரு சமையல்காரனாக வேலை செய்து, அங்கே என்னோட வேலை செய்தவர் யாருமே வரல, எல்லாரும் லீவ் போட்டு போயிட்டாங்க. எனக்கு இது தெரியல என்ன நடக்குது. நான் வந்த புதுசு இந்த தேசத்துக்கு, நீ வரலையா, என்ன மிஸ் பண்ணிட்ட அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னங்க மிஸ் பண்ணோம் என்னங்க. அப்போ நான் பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது, அந்த நாள் நிர்வாண நாளாம், எல்லாரும் நிர்வாணமாக ரோட்டில் போவாங்க. அப்போ பாருங்க, இது எப்படி தேசம் இருக்கிறது? இதை ஆண்டவர் அனுமதிக்கிறாரா? உன்னை எப்படி அவர் அந்த தோட்டத்தில் எப்படி உன்னை அனுப்பி வைத்தார்? நீ என்ன செய்கிறார்? இன்னைக்கு அமெரிக்கா தேசத்தில் அப்படிதான். ஆண்கள் நிர்வாணம் ஒரு நாள், பெண்கள் நிர்வாணம் ஒரு நாள், பீச்சுகளிலே அவர்கள் நிர்வாணமாக இருப்பது. இது என்னது? இது எப்படிப்பட்ட தேவன் பார்க்கிறார்? அவர்களுக்கு ஐயோ! குடிக்க கொடுத்து அவர்களை நிர்வாணமாக்கி பந்தை கூடையை போல விளையாடுகிறது. விபச்சாரங்கள் தெருக்களிலே பம்பரம் விளையாடும் போது விளையாடுகிறார்களே, அவர்களுக்கு ஐயோ, அழிப்பேன் நான் என்று சொல்லுகிறார். அப்படித்தான் ஆபகுக்கு ஆண்டவர் பேசுகிறார். இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். அடுத்ததாக 19வது வசனம் சொல்லுகிறது, மரத்தை பார்த்து விழி என்றும் ஊமையான கல்லை பார்த்து எழும்பு என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. அது போதிக்குமோ? இதோ அது பொன்னும் வெள்ளியுமான தகட்டால் மூடப்பட்டிருக்கிறது, அதற்குள்ளே சுவாசம் இல்லையே. அதற்குள் சுவாசம் இல்லை. ஆனால் ஆசாரிப்பு கூடாரத்தில் கிருபாசனத்தில் சுவாசம் இருந்தது. தேவன் பேசினார், மோசே கேட்டார். அல்லேலூயா. இங்கே சொல்லுகிறார் ஆண்டவர் இந்த வசனத்திலே ஆபகுக்கை பார்த்து, மரத்தை பார்க்கலையே, உண்மையான கல்லை பார்த்து எழும்பு என்று சொல்கிறதுக்கு ஐயோ. அது போதிக்குமோ? கற்கள் பேசுமா?
நீ போய் அதிட்ட முறையிடுறியே, அது பேசுமா? பாகாலின் ஆசாரிப்பு கூடாரங்களில் பாகாலை ஆசாரிக்கக்கூடிய காரியங்களிலே இவைகளை இதோ அது பொன்னும் வெள்ளியும் தகட்டால் மூடப்பட்டிருக்கிறது, அதற்குள்ளே சுவாசம் இல்லை. ஆனால் நம் ஆண்டவர் நம் கண்களுக்கு தெரியவில்லை, ஆனால் எனக்குள்ளே சுவாசமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியான ஆண்டவரை தான் நான் நீங்களும் அமர்ந்திருந்து ஆராய்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அங்கே பூசப்பட்ட கல்லுக்குள்ளே அவரை அங்கே சுவாசம் இல்லை, ஆனால் கோடி கோடியாக ஜனங்கள் அதற்கு பின்னாலே திரிகிறார்கள். நான் சொல்லுவது சிலை அல்ல, சிலை போன்ற விசுவாசம் இல்லாத காரியங்களையும் இதிலே நாம் கொண்டு வர முடியும். அப்ப அவர்களுக்கு ஐயோ என்கிறார். எதனால் இந்த பாபிலோனர்களை அழிப்பேன், இந்த காரியத்தினால் அவர்களை அழிப்பேன் என்று சொல்லி ஆபகுக்கு சொல்லுகிறார். அப்புறம் 20வது வசனம், கர்த்தரோ என்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாக இருக்க கடவுள். பாருங்க, அவர் தன்னுடைய பரிசுத்த ஸ்தலத்திலேயே தான் இருக்கிறார், அவர் வேற எங்கேயும் போகல. பூமியானது இப்படி இருக்கும். அப்ப ஆபகுக்கு நல்லா கவனிங்க பிரியமானவர், இன்றைய நாட்களில் நம்ம பார்க்கக்கூடிய காரியம். ஆபகு கேள்வி கேட்டதுக்கு ஆண்டவர் பதில் சொல்றாரு. பதில பார்த்துட்டு நீ என்ன இவ்வளவு கேவலமான குழந்தை அழிக்க போறீங்களா, என்ன கதை என்னன்னு அவர் சொல்றாரு. அவங்க இவ்வளவு எல்லாம் செய்யறதுனால இவர்களை அழிக்க அவர்களையும், அவர்களை அழிக்க இவர்களையும் கொண்டு வருவேன்னு சொல்லி கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அப்ப இந்த ஆபகு இதை கேட்டுட்டு 3வது அதிகாரத்துல நீங்க பார்ப்பீர்களானால் இங்கே கர்த்தருடைய மகிமை, அவருடைய வல்லமை படிக்கலாமா? 3ல இருந்து 7 வரைக்கும் படிச்சு பாருங்க. 3ல இருந்து, தேவன் தேவாலிருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்தும் வந்தார், அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது, அவர் துதியினால் பூமி நிறைந்தது, அவருடைய பிரகாசம் சூரியனைப் போல் இருந்தது, அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின, அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது, அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது, அவர் அருகிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது, அவர் நின்று பூமியை அளந்தார், அவர் பார்த்து பிரஜாதிகளை கரைய பண்ணினார், பூர்வ பர்வதங்கள் சிதறிக்கப்பட்டது, என்றும் உள்ள மலைகள் தாழ்ந்தது, அவருடைய நடைகள் நித்திய நடைகளாய் இருந்தது, கூஷானின் கூடரங்கள் வருத்தத்தில் அகப்பட்டிருக்க கண்டேன், மீதியான் தேசத்தின் திரைகள் நடுங்கின. மீதியான் தேசத்தின் திரைகள் நடுங்கின. ஐயா, நீங்க கொஞ்சம் கவனிச்சு இந்த வார்த்தைகளை தியானித்து பாருங்க. இதுக்குள்ள ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய மகிமை எப்படிப்பட்டது, அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, நீங்களும் நானும் நினைக்கிற தெய்வமா, இந்த தெய்வம் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவரே அந்த இடத்துல சொல்லுகிறார். அதைத்தான் நம்ம பார்த்தோம். கர்த்தர் நதிகள் மேலே கோபமா இருப்பாரோ? அடுத்தது இப்படியே பேசிட்டு வரும் பொழுது ஆபகுக்கு சொல்லிட்டு வர்றாரு, கர்த்தரும் பேசுறாரு. இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது ஆபகுக்கு அப்படியே ஆண்டவர் தியானம் பண்ணிட்டு வர்றாரு. என்ன இவர் இப்படியான ஒரு பதிலை சொல்றாருன்னு சொல்லி 12வது வசனத்தை பாருங்கள். நீர் கோபத்தோடு பூமியில் நடந்து உக்கிரத்தோடு ஜாதிகளை போரடித்து. இப்படி 15வது வசனத்தை பாருங்கள். திரளான தண்ணீர் குவியலாகிய சமுத்திரத்திற்குள் உமது குதிரைகளோடு நடந்து போனீர். அல்லேலூயா. இது எங்கே சொல்லப்பட்டது? 15. திரளான, நல்லா கவனிங்க அந்த வசனத்தை. தண்ணீர் குவியலாகிய சமுத்திரத்திற்குள் உமது குதிரைகளோட நடந்து போனேன். செங்கடலை பிளந்து அவர் தன்னுடைய ஜனங்களை கொண்டு வரும் பொழுது இங்கே ஆபகுக்கு அதை வர்ணிக்கிற காரியத்தை பாருங்கள். திரளான ஜலத்துக்குள்ளே, ஒரு கடலுக்குள்ளே அது பிரிதான். எப்படி பிரிதான்? ஆண்டவர் காலை எடுத்து வைக்கிறார், குதிரைகள் ரதம் வருவது போல வருகிறது, அங்கே தண்ணீர்கள் நிற்க முடியாமல் அவர்கள் அதிர்வினாலே பிரிந்து ஓடுகிறது, வழிகள் திறக்கிறது, பூமியை உடைத்து நதிகளை உருவாக்குகிறார் என் தேவன் என்று சொல்லி இப்படி தேவனுடைய வல்லமையை விவரித்து சொல்லுகிறார் ஆபகுக்கு. ஆபகுக்கு இதை கேட்டவுடனே நடுநடுங்கி போய் அடுத்த வசனத்தை பாருங்கள். நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பிற்று, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் விளிம்புகளில் முட்கள் உண்டாயிற்று, என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்ட நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். அல்லேலூயா. இப்ப என்ன சொல்லியிருக்காரு? நல்லா கவனிங்க. இந்த அதிகாரத்தை, இந்த புத்தகம் ஒரு சின்ன தீர்க்கதரிசி புத்தகம். இதுல நல்லா நீங்க இன்றைக்கு நடக்கக்கூடிய காரியத்தை கொடுத்து பாருங்க. இப்ப ஆபகு கேள்வி கேட்டாரு, ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு. இவர் எதிர்பார்த்த கேள்வி என்ன? யாரையாவது எழுப்பி பாவத்திலிருந்து இஸ்ரேல் தேசத்தை விடுதலை ஆக்குவாரு, திருப்பி இவங்க எல்லாம் போய் உபவாசிப்பாங்க, கும்பிடுவாங்க, உடனே ஆண்டவர் கரம் வரும், இவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஆண்டவர் அப்படி செய்யவில்லை. நீங்களும் நானும் இன்னும் 3, 4, 5 மாதங்களாக துதித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வாதைக்கு ஒரு விடுதலையும் வரவில்லை, ஒரு மருந்தும் வரவில்லை. ஜனங்கள் இதிலே போய்கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்ப ஆபகுக்கு எதிர்பார்க்கிற பதில் என்ன? டக்குன்னு ஒரு மெடிசன் வந்து எல்லாம் சரியாகி தேசம் பிரபலமாகி நின்னா 7 நாள் ஜெபித்து எல்லாம் மூடி வச்சுட்டு அப்படியே நம்ம எல்லாம் போய் எல்லாம் செய்வோம் அப்படின்னு
ஒரு சின்ன ஜெபமா ஆரம்பத்துல ஏறெடுத்தது இல்லையா? இப்ப ஆபகுக்கு இதுதான் பண்ணாரு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தம்பி நான் அப்படியெல்லாம் செய்யல, நான் உன்னையோட பெரிய ஆளை கொண்டு வரேன், பாபிலோன் கொண்டு வந்து உங்களை பூரா காலி பண்றேன். அவன் அப்ப இவர் சொல்றாரு, அவன் உத்தமனா, நீதிமானை சன்மார்க்கர் கையில் கொடுத்து கொள்ள போகிறீரா? ஜனங்களுக்கு வழி இல்லாத போல எங்களுக்கு மணல் திரளை போல எங்கள் ஜனங்களை அழிக்க போகிறீரா? என்ன இது எப்படி சாத்தியக்கூடும்? நீரோ பரிசுத்தர் அல்லவா, பரிசுத்த ஸ்தலத்தில் அமர்ந்திருக்கிறவர் அல்லவா, இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் பதில் சொல்றாரு, அவனே அழிப்பேன். யார் அழிப்பேன்? அவனே கொள்ளுவேன். காரணம் என்ன? அவன் இவ்வளவு காரியத்தை செஞ்சான். என்னென்ன செஞ்சா? விக்கிர ஆராதனை பண்ணா, குடிச்சா, குடியை விட்டு மக்களை இப்படியெல்லாம் பாவம் பண்ணினதுனால அவனையும் நான் கொள்ளுவேன். இப்ப திருப்பி என்ன ஆகுது? ஆபகுக் கேட்கிறார். கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அந்த விஷயத்தை வெளிப்படுத்துறாரு. நான் எகிப்திலிருந்து கொண்டு வந்தேன் அல்லவா, எப்படி விரோதிகளுக்கு உடைத்து கொண்டு வந்தேன், என் பலத்தை நீ மறந்து நான் யார் என்பதை புரியாமல் என்னிடத்தில் நீ கேள்வி கேட்டிருக்கிறாய். நான் எப்படிப்பட்ட தேவன்? நான் எல்லாவற்றையும் செய்கிற தேவன், நான் பொறுமையோடு காத்திருந்து எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிற தேவன், எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன், மனிதன் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதும் நானே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிற பதில் இதுதான். இப்ப கேட்ட உடனே ஆபகுக்கு வைக்க கலக்குது. நம்ம யாருக்கிட்ட போய் என்ன கேட்டுட்டோம்? ஐயோ, அவர் சொல்ல சொல்ல, அவரோட மகிமையை பார்க்க அவர் செய்த காரியங்களை பார்க்க ஆபகுக்கு என்ன ஆகுது? அதுதான் இங்க சொல்றாரு, நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பிற்று. குடல் என்னது? வயிறு கலங்கிடுச்சு. அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது. அவருடைய சத்தத்தை கேட்டதுனால இவரோட உதடு துடிக்குதா உள்ள டக்கு. நம்ம இன்னைக்கு லேசா ஆண்டவரை பார்க்க முடியுமா? இவர் சொல்றாரு, அந்த காலத்தை கேட்டேன், எலும்புகளில் உட்கள் உண்டாயிற்று, என் எலும்புகளுக்குள்ளே உட்கள் ஆயிடுச்சான். எப்படி பாருங்க, எப்படி சொல்றாரு, என் நிலையிலே நடுங்கினேன், ஆனாலும் எங்களோட எதிரிக்கு ஜனங்கள் வரும்பொழுது இக்கட்டினாலே நான் நிலைப்பாருவேன். இப்படி எல்லாம் இருந்தாலும் நான் விசுவாசத்தோடு இருந்தால், அதான் 2வது அதிகாரம் 4வது வார்த்தையில பார்க்கிறோம், நீதிமான் இனத்தினால் பிழைப்பான், விசுவாசத்தோடு நான் இருக்கிறேன். என்ன நடந்தாலும் இப்போ ஒரு முடிவுக்கு வர்றாரு. நீங்க ஆரம்பத்தில் ஆபகுக்கு என்ன பண்ணாரு? ஓ லார்ட், ஹவ் லாங், எவ்வளவு நாள் இப்படியே இருப்பையா, என்னையா நீ ஒரு கடவுளா? இப்ப என்ன சொல்றாரு? நான் நடுங்கிட்டேன் அப்பா, நீங்க பேசுறத கேட்டு நடுங்கிட்டேன், என் வயிறு கலங்கிருச்சு, என் உதடு படபடங்குது. நீ எப்படிப்பட்ட தேவன், இஸ்ரவேல் மக்களை எப்படி கடல்ல இருந்து வெளியில கொண்டு வந்து, உமக்கு தெரியாத காரியமா, உமக்கு தெரியாததா, நான் உடத்துல கேட்டு விட்டேனே என்று சொல்லி நடுங்கி இவர் என்ன சொல்றாரு? அவரை விசுவாசித்து சொல்றாரு, என்ன நடந்தாலும், கோடி கோடி மக்கள் இரத்த வாந்தி எடுத்து மரித்தாலும், என்ன வாதை வந்தாலும், என்ன நோய் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன் தெரியுமா? நான் உங்கள் விசுவாசத்தில் இருக்கிறேன், அதனால் நான் பிழைத்துக் கொள்வேன். உம்மோடு இருக்கிற ஜனங்களை நீர் அழிப்பதில்லை என்பதை திட்ட தெளிவான வசனத்தினால் ஆபகுக் நம்மளுக்கு விளங்கி கொடுக்கிறார். இன்றைக்கு பிரியமான தேவஜனமே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், தேசங்களிலே என்னவனா நடக்கலாம், கொள்ளை போகலாம், ரதங்கள் இழுக்கப்படலாம், நதிகள் புரண்டு ஓடலாம், எல்லாம் நடக்கலாம். ஆனால் கர்த்தரோட நீங்களும் நான் இருப்போமானால் கண்டிப்பாக அவர் எல்லாவற்றுக்கும் விலக்கி நம்மளை காப்பாற்றுவேன்னு சொல்றாரு. எப்போ? அவரோடு இருக்கும் பொழுது. அல்லேலூயா. இதைத்தான் ஆபகுக் கொண்டு வர. இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? முதல்ல நீங்க பாத்தீங்களா என்ன சொன்னார் ஆபகுக்? அந்த 4 வசனம் படிச்சா நல்லா இருக்கும், படிக்கலாம். 1 அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. 2வது வசனத்துல இருந்து, கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்கப்படுகிறது என்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது, வழக்கையும் வாதையும் எழுப்புறது உண்டு. ஆகையால் நியாய பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமல் போகிறது. துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்கிறான், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. இப்ப நீங்கள் நானும் புலம்புறோம், ஆண்டவரே குடிகளின் ஆதிக்கம் பெருக்கெடுத்து. இன்னைக்கு இந்தியா தேசத்துல நீங்க நல்லா கவனிங்க, குடிச்சிட்டு வெறியில ஒருத்தன் பாம்பை கடிச்சு சாப்பிட்றான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பள்ளிகளில் மதுபானத்தை விற்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பள்ளிகள் வேற மாதிரி மாறலாம். அப்ப இதை நீங்கள் நானும் பார்த்து உங்க பிள்ளையும் என் பிள்ளையும் கொண்டு போய் எப்படி நம்ம வாழ போறோம்? கிறிஸ்துவை பின்பற்றுகிற நான் பரிசுத்தத்தோடு வாழ வேண்டுமே. எப்படி இந்த பூமிக்குள்ளே நான் நிற்க போகிறேன்? எப்படி நான் காப்பாற்றப்படுவேன்? இவ்வளவு நோய் நொடிகள், போகுமிடமெல்லாம் கொரோனா, கடைக்கு போனாலும் அங்கே இருப்பானே, என்ன செய்கிறது, என்ன செய்யலாம் என்று அங்கலாய்த்து கொண்டு இருக்கும் பொழுது கோபம் வந்து ஆபகுக்கு இதை சொல்றாரு, நீங்க ஒரு கடவுளாயா, இப்படியே இருக்கிறீங்களே,
அப்ப இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? கர்த்தர் பேசின பின்பாக அவர் கொடுக்கிற பதில் பாருங்க. 17 3வது அதிகாரம் 17வது வார்த்தை. அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அப்ப நல்லா கவனிங்க பிரியமான தேவசனமே, நல்லா கவனிங்க. இந்த விஷயத்துல இந்த வசனம் ஆபகுக் முதலாவது என்ன சொன்னார்? The first Habakkuk asked God, "Oh Lord, how long?" நீங்க நல்லா கவனிங்க. இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? அத்திமரம் துளி விடாம போனாலும், அதுல பழம் வராட்டியும் சரி, ஆட்டு மந்தையில ஆடுகள் முதல் கொடுக்க போனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, ஆனா நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். அல்லேலூயா. இது ஒரு தெரிந்த பாடல், நம்ம எல்லா நாட்களிலுமே பாடி இருக்கிறோம். நல்ல ஒரு பாடல், அத்திமரம் துளி விட்டு போனாலும் சொல்லி. இப்ப இது வசனமா இருக்கு. என்னன்னு பார்த்தா கடைசியா ஆபகுக் முடிக்கிறார். என்ன தெரியுமா? என்ன நடந்தாலும் 10 என்ன 20 மாறினாலும், என்ன நடந்தாலும், எனக்கு வருமானம் இல்லாமல் போனாலும், என் பிசினஸ் படுத்து போனாலும், இதனால் என் பிள்ளையின் படிப்பு நிர்மூலமாக போகிற மாதிரி இருந்தாலும், என் நோய் என்னை சூழ்ந்து கொண்டாலும், நான் உயிர் பிழைப்பேனா இல்லையா என்று தெரிந்தாலும், என்ன நடந்தாலும் கர்த்தருக்குள் நான் என்ன செய்வேன்? களி கூர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பேன். அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க பிரியமான தேவசனமே. அதாவது சந்தோஷத்தினால் நடக்கப்பட்டால் தான் தேவனோடு நான் இருக்கிறேனா, அல்லது எனக்குள் பிரச்சனைகள் வரும் பொழுதும், துன்பங்கள் துயரங்கள் சூழ்ந்து இருந்த பொழுதும் நான் தேவனுக்குள் களி கூர்ந்து இருக்கிறேனா? இன்னைக்கு நான் உங்களை பார்த்து, என்னை உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்னவென்றால், நல்லா கவனிங்க. சந்தோஷத்திலே நீ தேவனை மகிமைப்படுத்தினார், துக்கத்திலே நீ தேவனை மகிமைப்படுத்துகிறாயா? அதுதான் நீங்க ஆண்டவர் கேட்கிறாரு நம்மளை பார்த்து. அப்ப என்ன துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் நம்ம ஆண்டவருக்குள்ள என்ன செய்யணும்? மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் களி கூறணும். ஏன்னு சொன்னா நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். இன்னைக்கு இந்த புத்தகத்துல நம்ம கற்றுக்கொண்ட காரியங்கள் என்னவென்று சொன்னால், ஆபகுக் ஆண்டவர் 2 பேரும் உரையாடுகிற காரியம். ஆபகுக் கேள்வி கேட்கிறார், கர்த்தர் பதில் கொடுக்கிறார், திருப்பியும் கேட்கிறார், திருப்பியும் பதில் கொடுக்கிறாரு. அப்புறம் அவர் ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டாரு, ஆண்டவரை பார்த்துட்டாரு. பார்த்த உடனே இப்படிப்பட்ட தேவனா ஆண்டவரே, என்ன நடந்தாலும் நீர் உம்முடைய வழிகளில் நேர்த்தியாய் செய்கிறேன், பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். பூமி அதிர்ந்தாலும் நீ பார்த்து கொண்டு அவைகளை சரி செய்கிற தெய்வமா இருக்கிறார். ஆகையாலே நான் உம்மை சோத்தரித்து வணங்குகிறேன். ஒரு பொழுதும் உண்மை விட்டு நான் பிரிய மாட்டேன். அன்புக்கு அடிமையாக நான் எப்பொழுதும் உண்மை நேசிக்கிறேன். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த மாதிரி சூழ்நிலையில ஆபகுக் கொடுத்த பதில் போல தேவனை நோக்கி கேட்கிறோமா? இது உங்களிடத்துல நான் கேள்வியாக வைக்கிறேன். ஆமென். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லோரும் சேர்ந்து காரியத்துக்காக நன்றி சொல்லி ஒரு பாடலை பாடி முடிக்கலாமா? உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் இது நடந்தால் அவரை பார்க்கும் பொழுது ஒரு பிரகாசம். அவமானம் அடைவதில்லை. பூமியே விழுந்தாலும் கிறிஸ்துவின் பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். ஆமென். கர்த்தாவே, எல்லோரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, இந்த வேளையிலும் ஆபகுக் தீர்க்கதரிசி புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள், நீர் எங்களோடு இந்த நாட்களிலே பேசுகிற காரியம். பூமியிலே இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிறது, மருந்திலே துயர துன்பங்கள் இருந்தாலும் கர்த்தாவே, உம்மை நம்பி வருபவர்களுக்கு நீர் விடுதலை தருகிறேன், நீர் ரட்சிக்கிறீர் என்று சொல்லி
ஆபகுக்கு அதை கண்டுகொண்டு பின்பாக அவர் வாக்குத்தத்தமாக ஒரு வல்லமையின் ஒரு ஹோப், ஒரு ஃபெய்த் வந்தது, அவருக்கு ஒரு விசுவாசம் வந்தது, அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. இயேசு என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து செய்கிற தேவன் இருக்கும் பொழுது நான் ஏன் புலம்ப வேண்டும், நான் ஏன் கலங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அறிக்கையிட்டு அவர் சொல்லுகிறார், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், ஆடுகள் தன் முதலை தராமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. இன்றைய தினம் நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு காத்திருந்தால் நாம் நினைக்கக்கூடிய காரியம் அல்ல, அதற்கு மேலாக ஆண்டவர் செய்வார். ஆகையால் இந்த நாளுக்காக நன்றி செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வசனத்துக்காக நன்றி. எல்லாம் வல்ல இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.